உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தக்கூடிய ரைஸ் குக்கர் எப்படி சாதம் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகுது? இந்த சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? ஒரு சிம்பிள் சயின்ஸை பயன்படுத்தி தான் இந்த ரைஸ் குக்கரை வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துடலாம். ரைஸ் குக்கரோட அடிப்பகுதியில ஒரு மேக்னெட் சுவிட்ச் பயன்படுத்திருப்பாங்க. மேக்னெட் சுவிட்ச் அப்படின்னா அதுல ஒரு குட்டியா ஒரு மேக்னெட்டை பயன்படுத்திருப்பாங்க. இந்த மேக்னெட் சுவிட்சை ஒரு லிவரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. குக்கர்ல நம்ம ஆன் பண்றதுக்கான சுவிட்சோட அந்த லிவரும் கனெக்ட் ஆயிருக்கும். ரைஸ் குக்கரோட உள்பகுதியில ஒரு ஹீட்டிங் காயில் இருக்கும். அந்த காயிலுக்கு நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் டென்ஷன்ல அழுந்துறபடியான ஒரு குட்டி பிளேட்டையும் பயன்படுத்திருப்பாங்க. இப்ப இதுல நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பவுல்ல அரிசியும் தண்ணீரும் கலந்துதான் நம்ம அதுல வைப்போம். அப்படி வைக்கும்போது இந்த ஸ்பிரிங் டென்ஷனால அந்த பிளேட் அடிப்பகுதிக்கு அழுத்தம் ஏற்பட்டு போக ஆரம்பிக்குது. குக் மோடுக்கு நம்ம அழுத்தும் போது அந்த லிவர் மூலமா கனெக்ட் ஆகிற மேக்னெட் சுவிட்ச் அது மேல் பகுதிக்கு தள்ளப்படும். அப்ப மேக்னெட்டும் அந்த பிளேட்டும் மேக்னெட் மூலமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனாலதான் அந்த சுவிட்ச் ஆன் பொசிஷன்ல கண்டினியூஸா லாக் ஆகுது. இந்த சுவிட்ச் லாக் பொசிஷன் ஆனதுனால சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. இதனால ஹீட்டிங் காயிலுக்கு சப்ளை போக ஆரம்பிக்குது. இப்போ ஹீட்டிங் காயில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சதும் பவுல் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது 100 டிகிரி செல்சியஸ் வந்ததும் அதோட கொதிநிலை அடைஞ்சு அது நீராவியாக ஆரம்பிக்கும். பவுல் உள்ள தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸா தான் இருக்கும். இதுவே ஃபுல்லா அது நீராவியாகி அது ட்ரை ஆனதும் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் அதோட காந்த தன்மையை இழக்க ஆரம்பிக்குது. இதனால அது லிவரை ரிலீஸ் பண்றது மூலமா சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகுது. காந்தத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதாவது ஒரு 150 டிகிரி செல்சியஸ் மேல அதிகப்படுத்தணும்னா அதோட காந்த தன்மையை இழந்துரும். இந்த கான்செப்ட் படி தான் இந்த ரைஸ் குக்கர்ல ஆட்டோமேட்டிக்கா சாதம் ட்ரிப் ஆகுறது. இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.